அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்தில் இருந்து அவருடைய வார்த்தைகளையும் அவரை துதித்து பாடும்படியாகவும் நம்மை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். எனவே நீ எந்த இடத்துல இருந்து எங்களோடு கூட இணைந்து நாங்கள் பாடுகிற பாடலை உச்சரித்து நீங்கள் பாடும்போது தேவ சமூகம் அந்த இடத்துல இறங்கி வரும். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே காரியம் அவரை மகிமைப்படுத்தி பாடுவதுதான். எனவே ஒரு பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரை நான் தேடுகிறேன், இயேசுவையே நான் நேசிக்கிறேன். ஆண்டவரை நான் தேடுகிறேன், இயேசுவையே நான் நேசிக்கிறேன். ஆயன் என்னை தெரிந்து கொண்டே, உன் பாதம் எனக்கு ஜீவனையா. ஆமென். ஆயன் என்னை தெரிந்து கொண்டே, உன் பாதம் எந்தன் ஜீவனையா. ஒரு நாளும் ஒரு போதும் மறவாத உன் பாதம் ஒன்றே எனக்கு போதும். ஒரு நாளும் ஒரு போதும் மறவாதவர், உன் பாதம் ஒன்றே எனக்கு போதும். என் ஆண்டவரை நான் தேடுகிறேன், இயேசுவையே நான் நேசிக்கிறேன். என் ஆண்டவரை நான் தேடுகிறேன், இயேசுவையே நான் நேசிக்கிறேன். சிறகுகள் உடைந்த பறவை போலிருந்தேன், சிறகுகளால் என்னை மறைத்தீரையா. சிறகுகள் உடைந்த பறவையை போலிருந்தேன், சிறகுகளால் என்னை மறைத்தீரையா. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை மறவே. ஆமென். என்றும் என்றென்றுமே. ஆமென். ஆமென். உயிருள்ள நாளெல்லாம் உம்மை மறவே. இயேசப்பா. என்றும் என்றென்றுமே. என் ஆண்டவரை நான் தேடுகிறேன், இயேசுவையே நான் நேசிக்கிறேன். என் ஆண்டவரை நான் தேடுகிறேன், இயேசுவையே நான் நேசிக்கிறேன். வாக்குத்தத்தம் தந்த தெய்வம் நீரே. ஆமென். வார்த்தை தான் எனக்கு உணவாயிற்று. வாக்குத்தத்தம் தந்த தேவன் நீரே, உன் வார்த்தை தான் எனக்கு உணவாயிற்று. இரவும் பகலும் தியானிக்கிறேன், இயேசப்பா. அனுதினம் என்னை நடத்துகிறேன். இரவும் பகலும் தியானிக்கிறேன், அனுதினம் என்னை நடத்துகிறேன். என் ஆண்டவரே நான் தேடுகிறேன், இயேசுவையே நான் நேசிக்கிறேன். என் ஆண்டவரை நான் தேடுகிறேன், இயேசுவையே நான் நேசிக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். சோதரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இம்மட்டுமா இம்மை பாட துதிக்க ஆராதிக்க கிருபை செய்திரே நன்றி. அது கூட எங்கள் தேசத்துள்ள மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆமென். ஆண்டவரே, கிருபையை தாங்க, ஆசீர்வதிங்கய்யா. ஆண்டவரே, எந்த ஒரு அசம்பாவிதனமும் எங்கள் தேசத்தில் நடக்காதபடி நீர் பாதுகாத்து கொள்ள முடியாது செபிக்கிறோம். இப்போதும் கூட வாலிப பிள்ளைகளை இரத்த கொட்டைகளை மூடி மறைத்துக் கொடுங்க, பாதுகாப்பை கொடுங்க. பெரியவங்க, முதியவங்க, வாலிப பிள்ளைகள் அனைவரையும் உடைய பாத்திரம் வைக்கிறேன் ராஜா. உலகம் எங்கும் இந்த கொரோனா ஆவியினால ஆண்டவரே அப்பா, வாதியில் இருக்கிற மக்களுக்காக இந்த வழியை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கொரோனா ஆவியை நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சுட்டரித்து கொடுக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அவன் இல்லாமலே போட்ட அந்த ஆவியை நாங்கள் விரட்டி அடிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பை கொடுங்க. அந்த கிருபையை தாங்க, ஆசீர்வதி. நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருக செய்வேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்று சொன்னீங்க. அப்படியாக அறியாத ஜனங்களும் இயேசுவை அறிந்து கொள்ள தேவன் அனுகிரகம் செய்ய முடியாது. இந்த வேலையை நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த புயல்னால கூட எந்த ஒரு சேதமும் பாதிப்பும் எங்கள் தேசத்தில் வராதபடி வேலையை நீங்கள் பாதுகாத்து கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நசரேயனாகிய நான் இயேசு கிறிஸ்து நாமத்தை கேட்கிறேன் ஜீவன நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, இப்போது எந்த இயற்கை சீற்றங்களும் யாரையும் சேதப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா.
இயற்கை சீற்றம் வரப்போகிறது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த நாளிலே நாம் ஜெபிக்கும் போது ஒன்றுமே இல்லாமல் செய்து விடுவார் ஆண்டவர். வானத்தை அடைக்க தேவன் நமக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். நம்மோடு இருக்கிற தேவன் காற்றையும் கடலையும் அதட்டினால் அது அப்படியே அமர்ந்து போகுமா? அல்லேலூயா. எனவே இந்த நாளிலே நாம் ஜெபிப்போம். இந்த ஒரு கருத்துக்காக கண்டிப்பாக ஜெபிச்சாகணும். ஏசப்பா, ஒரு கரத்தில் நாங்கள் இந்த இயற்கை சீற்றத்தை வைக்கிறோம். சாசின் கிரியைகள் ஏதும் பிள்ளைகளை சேதப்படுத்தக்கூடாது தகப்பனே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தாய் தகப்பன் நீதான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் அவரவர்கள் தங்கள் தங்கள் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போதே என் தேவன் முன்குறித்து நீதிமானாய் மாற்றி இந்நாள் வரைக்கும் அவளை வழிநடத்தி வருகிறேன். அநேக இடங்களிலே ஹல்லேலூயா தண்ணீர் வந்து வீடுகளிலே கஷ்டப்படுறாங்க ராஜா. ஏசப்பா, ஹல்லேலூயா, இரக்கம் கொள்ளுங்க ஐயா. தாவீதின் குமாரனே இறங்கும் என்று சொன்னது போல நாங்கள் இரக்கம் கேட்கிறோம். ஹல்லேலூயா. அதுக்கு ஏதாவது வழிமுறையை செய்து அந்த தண்ணீர் இல்லாமல் செய்து போடுங்க. வீடுகளில் இருக்கிற பிள்ளைகள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. குழந்தைகளை வைத்திருப்பார்கள். ஆண்டவரே, சோத்திரம் 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 துதிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நாளை தினத்தில் வருகிற ஆண்டவர் இந்த புயலை ஒன்றுமில்லாமலே செய்து போடும். கடலிலே அது சாட்சி போடும் ஆண்டவர். ஆளில் எந்த இடத்தையும் பாதிக்கக்கூடாது. ஒரு அற்புதம் நடக்கும் ஆண்டவர். ஓரியா அந்த ராம ஷீலாரபா கலாரபா நாங்கள் இயேசு நாமத்தில் அவனை கட்டி பாதாளத்தில் தள்ளி போடுகிறோம். எதை நாங்கள் பூமியில கட்டுகிறோமோ நீ பரலோகத்தில் கட்டுகிற தேவனாக இருக்கிறது. உமது ஊழியக்காரலாக இருந்து இந்த ஆண்டவரே இந்த புயலை இயேசு நாமத்தில் கட்டி பாதாளத்தில் தள்ளி போடுகிறோம். எந்த சேதமும் வரக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் தாசுர நஸ்ரேனாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நீதிமானை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்பதை குறித்து நாம அடுத்த செய்தியில் அதை குறித்து நான் பேச ஆசைப்படுகிறேன். ஆனாலும் முதல்ல நீதிமான் யார் என்று எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும். நீதிமான் என்றால் யாரு? நீதிமான் என்றால் என்ன? எசேக்கியேல் தீர்க்கதரிசி எழுதுகிறார் 18வது அதிகாரத்திலே 9வது வசனத்திலே அவர் இப்படியாக சொல்லுகிறார். என் கட்டளைகளின்படி நடந்து, சொல்கிற பாருங்க, என் கட்டளைகளின்படி நடந்து என் நியமங்களை கைக்கொண்டு உண்மையாயிருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ நீதிமான் யாருன்னா அவருடைய கட்டளையின்படி நடக்க வேண்டும். கட்டளை என்றால் ஆர்டர், இப்படிதான் செய்து ஆக வேண்டும் என்று அவர் உறுதியாய் சொல்லுகிறார். அல்லேலூயா. எல்லாரையும் சொல்ற, என் கட்டளைப்படி நடக்கணும். எனக்கு என்ன நியமங்களை நான் என்ன நினைக்கிறேனோ அதை கை கொள்ளும். நான் என்னென்ன நியமிக்கிறேனோ இப்படித்தான் இருக்கணும்னு சொன்னா அதை நீங்க செய்யணும். 3வது, உண்மையா இருக்கணும். ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும். பிரியமானவர்களே, அப்படி இருக்கும்போது அவன் யாரா இருக்கிறான்? நீதிமானா இருக்கிறான். அவன் கண்டிப்பா பிழைத்துக் கொள்வான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய கட்டளை, அதாவது பார்த்தீங்கன்னா கீழ்ப்படி. கட்டளை எதுக்கு கொடுக்குறாருன்னா கீழ்ப்படியத்துக்கு தான் கட்டளை. அல்லேலூயா. அவங்க கெஞ்சல, ஏசப்பா கெஞ்சல, நீ செய்யறியா அப்படின்னு கேட்கல, அதிகாரமா சொல்றார், நீ இப்படிதான் செய்யணும். அப்படி சொல்லும்போது என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்தான். ஒரு முதலாளி கிட்ட ஒரு தொழிலாளி வேலை செய்யும் போது அந்த முதலாளி என்ன சொல்லுகிறாரோ அதை அந்த தொழிலாளி என்ன செய்யணும்? செய்தே ஆக வேண்டும். அதை போல நமக்கு எஜமான் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் சொல்லுகிறதை அவருடைய அடிமைகளாகிய நாம் கண்டிப்பா என்ன செஞ்சாகணும்? செய்தே ஆக வேண்டும். நீங்க பார்த்தீங்கன்னா அதனால தான் பாவமே வந்தது. ஆதியாகமம் புத்தகத்தில் 2வது அதிகாரத்தில் 17வது வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்லுதுன்னா, வேதம் சொல்லு, ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க
விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீ புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். கண்டிப்பா அதை தொடக்கூடாது, தொட்டிருக்க கூடாது. நீ தொட்டினா செத்துருவேன்ற. ஏன்னா உன்னை அது வரைக்கும் எப்படி வச்சிருக்கேன்? நன்மை தீமை அறியாத ஒரு இன்னசென்ட்டா உன்னை வச்சிருக்கேன். மனிதரை படைக்கும் போது ஆண்டவர் அப்படிதான் வச்சார். அல்லேலூயா. ஒரு வெகுளிய போல இருந்தான். மனுஷனுக்கு எது தெரியாது, நல்லது கெட்டதே தெரியாது, கபட்டு இறுதியவே இருந்திருக்காது. அல்லேலூயா. அதை போல ஆண்டவர் என்ன செய்தாராம்? மனுஷனை வைத்திருந்தாரு. அவர் இந்த நன்மை தீமை என்ன நீ அறியாத படிக்க குறிப்பிட்டு இந்த விருட்சத்தின் கனியை என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். அதை கட்டளை தான் இட்டார். சொல்லப்படுகிறது, புசிக்க வேண்டாம் என்று நீ புசிக்கும் நாளே சாகவே சாவா என்று கட்டளை இட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை என்ன செஞ்சான்? அவன் மீறினான், கீழ்ப்படியலை. இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இடத்துல எதை எதிர்பார்க்கிறார் என்றால் கீழ்ப்படுதலை எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்யணும்? கீழ்ப்படி. கிறிஸ்தவன் என்றால் யாரு? கிறிஸ்தவர்கள் பாரம்பரியமா கிறிஸ்தவர்களா இருக்கிறவர்களா? இல்ல. கிறிஸ்தவர்கள் என்ன? வசனம். இப்ப நான் சொல்லுகிறதெல்லாம் வசனம், வார்த்தை. இந்த வார்த்தை யார் உடையவர்களா இருக்கிறார்களோ, யார் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் யாரா? அவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா கிறிஸ்தவர்களாய் மதம் மாறிட்டாங்கன்னு. அல்லேலூயா. என்னதான் மதம் மாற்றி அவங்களை உட்கார வச்சாலும் அவங்க கிறிஸ்தவர்களாய் மாற முடியாது. அவங்க என்னைக்கு அந்த வசனத்துக்கு கீழ்படுகிறாங்களோ அன்னைக்குதான் அவங்க கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவன் ஏதோ ஒரு ஆதாயத்தை கொடுத்து கூட ஒருத்தரை கிறிஸ்தவனை மாத்திடலாமானா வேணா செய்யலாம். தண்ணியில விழுந்து ஞானஸ்தானம் கொடுத்து ஏதோ ஒன்று சொல்லி கூட அவங்க வாங்கிடலாம். ஆனா அதனால கிறிஸ்துவ மாறுவார்களானா கிடையாது. பிரியமானவர்களே, அல்லேலூயா. அவங்க அந்த இயேசுடைய வார்த்தையை முகந்து ஏற்றுக்கொள்ளணும், மனமுகந்து ஏற்றுக்கொள்ளணும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும். அவங்க தான் கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. நம்ம நினைக்கிற பேர் எப்படி வச்சிருக்கிறோம், அந்த பேருக்கு தகுந்த மாதிரி கிறிஸ்தவர்கள் அப்படின்னு நினைக்கிறோம். ஜான் வச்சிருந்தா கிறிஸ்தவர்கள், ஸ்டெல்லான்னு வச்சிருந்தா கிறிஸ்தவர்கள் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படிலாம் கிடையாது. அல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். லேவியார் புத்தகத்துல 25வது அதிகாரம் 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். என் கட்டளைகளின்படி நடந்து செய்து, அல்லேலூயா, என்ன சொல்ற பார்த்தீங்களா? என் கட்டளையின்படி செய்து என் நியாயத்தை கை கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள், அப்போது தேசத்திலே சுகமாய் குடியிருப்பீர்கள். அல்லேலூயா. எந்த தேசத்துல நம்மளை வைத்திருக்கிறாரோ, என காலங்களை எல்லைகளை வகுக்கிறவர் அவர்தான். நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல நம்ம சுகமா இருக்க முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் அங்க சொல்றார் ஆண்டவர். என் கட்டளைப்படி செய்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள் செய்வீர்கள், அப்போது தேசத்துல நீங்க எப்படி இருப்பீங்க? சுகமாய் இருப்பீர்கள். 19வது வசனம் சொல்லுது, பூமி தன் கனியை தரும், நீங்கள் திருப்தியாய் சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன செய்யணும்? பூமி தன் கனி என்ன செய்ய மாட்டேன், கொடுக்க மாட்டேன். அது பலனை அவங்களால அனுபவிக்க முடியல. கஷ்டப்படுறாங்க, உழைக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, எல்லாம் செய்யறாங்க. ஆனா அவங்களால என்ன செய்ய முடியல, அதை அனுபவிக்க முடியல. காரணம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்டு அதன்படி அவங்க செய்யாததான். அது என்ன கொடுக்க மாட்டேங்குதுன்னா பலன் கொடுக்க மாட்டேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலன் கொடுக்க மாட்டேன். அப்போ அந்த பலன் கிடைக்கணும்னா நான் கர்த்தருடைய கட்டளைப்படியும் அவருடைய நியமங்களை செய்யணும். பூமி தன் பலனை கனியை தரும், நீங்கள் திருப்தியாய் சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். அல்லேலூயா. திருப்தியாய் சாப்பிட்டுன்னா என்ன தெரியுமா? நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அப்படி உங்களை போஷிப்பாராண்டு. நீங்க விருப்பப்படுகிற படியாக உங்களுக்கு நல்ல உணவை கர்த்தர் கொடுப்பார், அதிசயமாய் கொடுப்பார். அவர் உயிரோட கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, திருப்தியாய் சாப்பிட்டு தேசத்தில் எப்படி இருப்பீங்க? சுகமாய் குடியிருப்பீர்கள், சமாதானமாய் குடியிருப்பீர்கள், சந்தோஷமாய் குடியிருப்பீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாள் போறதே
நமக்கு தெரியாது பிரியமானவர்களே. ஓ ரிகாவலரவா சந்தனமா. எப்பொழுது தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது. அல்லேலூயா. அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்க நீங்க அந்த வசனம் கூட பார்த்தீங்கன்னா ஆதி 2:17 விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் தான் சொன்னது. செடியின் கனியை புசிக்க வேண்டாம்னு சொல்லல. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க விருட்சத்தின் கனி, விருட்சம்னா என்ன தெரியுங்களா? மரம். அல்லேலூயா. மரம் நல்லா வளர்ந்து போச்சு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அந்த மரத்தின் கனியை நீ புசிக்க வேண்டாம் என்ற. அல்லேலூயா. இப்ப பாத்தீங்கன்னா செடி அநேக செடிகள்ல என்ன கிடைக்காது? கனி கிடைக்கும். திராட்சை செடினும், செடினா வச்ச உடனே வந்துருமா திராட்சை? அதுவும் வளரணும், ஒடி விடணும், அப்பதான் வரும் இல்லைங்களா? அல்லேலூயா. வளரணும். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா குழந்தைங்களை ஒரு சொல்லல, நன்மை தீமை அறிந்த நாம கர்த்தருடைய கட்டளைக்கு என்ன செய்து ஆகணும்? கீழ்ப்படிந்து ஆகணும். வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறோம், ஆண்டவர்கிட்ட வந்துடுறோம், அவருடைய வசனத்தை வாசிக்கிறோம், எல்லாம் செய்யறோம், பைபிளை வாசிக்கிறோம், பாடுறோம், துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம், எல்லாம் பண்றோம். ஆனா பண்ணாலும் அந்த வசனத்தின்படி நடக்கலைன்னா பிரயோஜனம். இல்லாத விசுவாசம் செத்தது. வசனம் நிறைய கேட்கிறோம் காதுல, 24 மணி பைபிளோட கூட இருக்கிறவங்க கூட இருக்கிறாங்க. ஆனா என்ன செய்ய மாட்டாங்க? அதை செய்யறதுக்கு முற்பட மாட்டாங்க. அதை யார் செய்யறாங்களோ அவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். அதனால சொல்ல, கொஞ்சத்திலே நீ உண்மை உள்ளவளா இருந்தாலும் என்ன அர்த்தம்? ஒரு சின்ன வசனத்துல கூட எனக்கு உண்மையா இல்லைன்னா எப்படி அப்புறம்? அல்லேலூயா. நீ கொஞ்சத்துல எனக்கு உண்மையா இருந்தீங்கன்னா உன்னை அநேகத்துவம் அதிகாரம் இருக்கு. அப்ப ஆண்டு எதை எதிர்பார்க்கிறார் கேட்டீங்கன்னா, அவருடைய வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யணும்? கனி கொடுக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் வளர்ந்த பிறகுதான் நமக்கு என்ன தெரியும்? நன்மை எது, தீமை எது அப்படின்னு நமக்கு தெரியும். தெரிந்த பிறகும் நாம கீழ்ப்படியாம அதே தவறுகளை நாம் செய்து கொண்டே இருப்போமே ஆனால் நாம தேவனிடத்திலிருந்து என்ன செய்ய முடியாது? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அநேகர் அதான் சொல்றாங்க, என்னங்க சபைக்கு போறேன், வர எல்லாம் செய்யறேன், ஆனா எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வரலையே, பூமி எதுவும் எந்த பலனை எனக்கு கொடுக்கலையே, நான் எப்போ இருக்கிற மாத்தானே இன்னும் இருக்க மோசமால போயிருந்தது அப்படின்னு. அதுக்கு என்ன காரணம்? கீழ்ப்படியல அர்த்தம். அல்லேலூயா. பாருங்க, நீதிமொழிகள் புத்தகத்துல 1வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். எது ஞானத்தின் ஆரம்பமா? கர்த்தருக்கு பயப்பட கத்துக்கணும். என் பக்கத்துல இயேசு ஒருவர் இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார், இருந்து அதை உணர்ந்து நாம வாழ வேண்டும். மனுஷனை பார்த்து வாழக்கூடாது. என்னோடு கூட ஒருவர் இருக்கிறார், அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, அதுக்கப்புறம் கைவிடவில்லை, அது அடுத்தது. அவர் முதல்ல பக்கத்திலே இருக்கிறார், விலக மாட்டார். அவர் பக்கத்துல நம்ம செய்யற அனைத்து காரியம், அப்போ அந்த பயம் இருக்கணும். இன்னைக்கு அநேகருக்கு அந்த பயம் இல்லையே. இவங்க ஞானம்னா என்ன நினைக்கிறேன்? நல்லா படிச்சுட்டா பெரிய ஞானம் வந்துட்டுன்னு நினைக்கிறாங்க. அல்லேலூயா. நிறைய படிப்புகள் இருக்குது, உங்களுக்கே தெரியும். டாக்டர்ஸ் படிக்கிறாங்க இல்லையா, அப்புறம் ஜட்ஜ் ஆகுறாங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகுறாங்க, அல்லேலூயா, இன்ஜினியர்ஸ் ஆகுறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் நல்லதுதான். ஆனா இதெல்லாம் அறிகிற அவர்கள் தேவன் ஒருத்தர் இருக்கிறான்னு அறியாம அவங்க மேலும் என்ன செய்யறாங்க? தவறு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பயப்படல. அதை யாரு முதல்ல பயப்பட ஆரம்பிக்கிறாங்களோ அந்த ஆரம்பம் தான் ஞானம். அல்லேலூயா. மற்றதெல்லாம் ஞானம் கிடையாது. ஏன் கேளுங்க, இந்த பூமியில நம்ம இருக்கிற வரைக்கும் படிப்பா இருப்போம், நம்ம எப்படி இருப்போம், பதவியில இருப்போம், நம்மளுக்கு புகழ் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா மரிச்ச பிறகு அந்த செகண்ட் இதெல்லாம் அழிஞ்சிடும். அல்லேலூயா. இருக்கிற வரைக்கும் தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு புகழ் நம்மள என்ன செய்யாது? அது வெளியே கொண்டு வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த செகண்ட் நம்ம சரீரத்துல இருந்து இந்த ஆவி, அதாவது அந்த ஆத்மா பிரிஞ்ச உடனே, ஆத்மா தான், ஆவி இல்ல, ஆத்மா நம்மள சரீரத்திலிருந்து பிரிஞ்ச உடனே அது எங்க போயிடும்னா, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம வாழ்ந்தபடியினால அது பாதாளத்துக்கு போயிடும். அவர் ஊதின ஜீவாவி அவர்கிட்ட ரிட்டர்ன் ஆயிடும். மண்ணில இருந்து எடுக்கப்பட்ட சரீரம் மண்ணுக்கு திரும்பிடும். ஆனா அதுக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கிறா பாருங்க, அந்த ஆத்மா, அவன் கீழ்ப்படியாம வாழ்ந்தபடியினாலே அவன் தண்டனைக்கு உட்படுவான். அது படிச்சிருந்தாலும் படிக்கலைனாலும், ஏழையா இருந்தாலும், பணக்காரனா இருந்தாலும், அழகு இருந்தாலும், அழகு இல்லைனாலும்,
பெரியவர்களானாலும் சிறியவர்களானாலும் குழந்தைகள் யாரா இருந்தாலும் அதனால சொல்லிடலாம், கர்த்தருக்கு பயப்படணும், என் தேவனுக்கு பயப்படணும், அவர் உயிரோடு இருக்கிறான்ற எண்ணம் இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கேட்டுங்க. நீதிமொழி 19 8வது ஒரு வசனம் சொல்லுது, ஞானத்தை பெற்றுக் கொள்ளுகிறவன், பார்த்தீங்களா, அந்த பயத்தை யார் கொண்டு வந்துடுறானோ தனக்குள்ள, அவன் தன் ஆத்மாவை சிநேகிக்கிறான். தன்னையே அவன் என்ன செய்யறான்? சிநேகிக்கிறான். தன்னைத்தானே அவன் சிநேகிச்சுக்கிறான். அல்லேலூயா. தாமலே தானே அன்பு வைத்திருக்கிறான்னு வச்சுங்க, அவனுக்கு என்ன வேணும்? தேவ பயம் வேணும். அவன் தான் அந்த ஆத்மாவை தப்பு வைத்துக் கொள்ள முடியும். பிழைக்கவே பிழைப்பாய். அல்லேலூயா. அப்போ என்னையே நான் நேசிக்கணும்னா கூட, எனக்கு எந்த அழிவும் வரக்கூடாது நான் நினைக்கிறேன்னு சொன்னா, நான் யாருக்கு கீழ்ப்படியணும்? என் தேவனுக்கு பயந்து வாழணும். அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும். அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள தன் ஆத்மாவை என்ன செய்யறான்? சிநேகிக்கிறான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க கேட்கலாம், அது என்னங்க ஞானம் அப்படின்னு கேட்கலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுற பயம், கர்த்தருக்கு பயப்படுற பயம்ன்றீங்களே, ஞானம்ன்றீங்களே, அது என்ன? பயப்படுறதுனா என்ன அப்படின்னு கூட சில பேருக்கு தெரியல. பயப்படான்னு எப்படி? ஐயோ ஐயோ பயப்பட மாற பார்த்து இல்லையே. அல்லேலூயா. அதுக்கு வசனம் இருக்குது பாருங்க. நீதிமொழிகள் 8வது அதிகாரத்துல 13வது வசனம் சொல்லுது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். தீமை நமக்கு தெரியும், நல்லது கெட்ட தெரியுது, நல்லா தெரியுது. வளர்ந்துருக்கிறோம், நம்ம ஒன்றும் செடி கிடையாது, நம்ம விருட்சமா இருக்கிறோம், மரமா இருக்கிறோம். அல்லேலூயா. வாலிப பிள்ளைகளா இருக்கிறாங்க, எது செய்யக்கூடாது, எது செய்யணும் எல்லாம் தெரியும். அல்லேலூயா. வேதத்தை பார்த்து தான் நல்லது கெட்ட தெரிஞ்சுக்கணும் கூட அவசியம் கிடையாது. ஆனா அவங்களுக்கு என்ன இல்லை? தேவ பயம் இல்லாதோட்டு துணிஞ்சு அவங்க என்ன செய்யறாங்க? தவறுகளை செய்யறாங்க. அல்லேலூயா. அப்ப அந்த தீமையை யார் வெறுக்கிறாங்களோ, அல்லேலூயா, பயப்படுறாங்களோ, வெறுத்து அது பயப்படுறாங்க, அவங்க தான் கர்த்தருக்கு பயப்படுறாங்கன்னு. தீமையை வெறுக்க கத்து. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த 13 ஒரு சில காரியத்தை சொல்றாரு. பெருமை இருக்கக்கூடாது, அது தீமை தான். யாருக்கு பெருமை இருக்குதோ, அகந்த இருக்குதோ, ஆணவம் இருக்குதோ, அது தீமையான காரியம். பெருமை, நான் தான், எனக்கு மிஞ்சினவன் யாருமே இல்லை அப்படி நினைக்கவே கூடாது. பிரியமான, அது ஒரு பாவம், அது ஒரு தவறு. அடுத்தது அது ஒரு தீமை, அகந்தை. அல்லேலூயா. ஆங்காரம், பிடிச்ச முயல் தான். நீ என்னதான் சொன்னாலும் நான் திருந்த மாட்டேன். அல்லேலூயா. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கிறேன். அகந்தை, ஆங்காரம்னு சொல்லுவாங்க. நம்ம பேசும்போது அகந்தன்னு சொல்ல மாட்டாங்க, ஆங்காரம் உச்சம். அப்ப நல்லா கேட்டுங்க, இதெல்லாம் என்னது? தீமையான காரியம். தெரியுது. செல்ஃபி எடுக்கும் போது இந்த இடத்துல இருந்து எடுக்காதுன்னு சொல்றாங்க. அது சூசைட் பாயிண்ட், அங்க போனீங்கன்னா தவறி வந்தீங்கன்னா செத்துருவீங்கன்னு சொல்றாங்க, அங்க காஷன் கொடுக்குறாங்க. ஆனாலும் அங்க போய் என்ன பண்ணுவாங்க இவங்க? அங்கதான் போய் செல்ஃபி எடுப்பாங்க. அதான் அகந்த, ஆங்காரம். நான் நினைச்சாதான் செய்வேன். கடைசியில் அழிவு வரும்போது என்ன செய்ய? அவங்க தான் பாதிக்கப்படுறாங்க. அல்லேலூயா. அந்த மாதிரி தான் எல்லாமே. பிள்ளைகிட்ட சொல்லி வீணான காரியத்தில் அந்த செல்போன்ல யூஸ் பண்ணாதீங்க, கேட்கறது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேட்கணும். எதுக்கு சொல்றாங்க? பெரியவங்க எதுக்கு சொல்றாங்க? நல்லதுக்கு சொல்றாங்க. நம்ம எப்படி இருக்கணும்? அது அகந்த இருக்கக்கூடாது. அடுத்தது என்ன இருக்கக்கூடாது? தீய வழியும் புரட்டுவாய். அதுவும் தீமை தான். புரட்டுற வாய் இப்போ ஒன்று சொல்லும், நாளைக்கு ஒன்று சொல்லும். அல்லேலூயா. சொல்றது என்ன செய்ய மாட்டாங்க? காப்பாற்ற மாட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாளைக்கு உங்க கூட வந்துடுறேன்னா அந்த விஷயத்துக்கு அப்படின்பாங்க. பார்த்து மறுநாள் கேட்டா, எனக்கு ஒரு வேலை இருக்குது, எல்லாம் வர முடியாது. இவங்க எல்லாத்தையும் தயாராகி இருப்பாங்க வச்சுங்களேன், போற மாட்டாங்க. அப்பதான் சொல்லுவாங்கன்னா கழுத்தறுத்தாங்க இல்லையா? அல்லேலூயா. அதான், வேற ஒன்றும் இல்லை. புரட்டு வாயினா என்னன்னா, பேசுறது பொட்டி பேசுவாங்க. சில நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசுவாங்க. அதுவும் தீமை தான். உண்மை இருக்கணும். வாயில என்ன இருக்கணும்? உண்மை இருக்கணும். அல்லேலூயா. வாக்கு கொடுத்தா வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும். ஆண்டவர் மனம் மாற அவர் மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாது இருக்கிற தேவன் அல்ல. அவர் வசனித்தும் அதை நிறைவேற்றாத தேவன் அல்ல. சொன்னதுதான். பிதா அனுப்புனாரு. நீ ஜனங்களுக்காக என்ன செய்யணும்? மனிதனுக்காக என்ன செய்யணும்? நீ பூமிக்கு போகணும், நீ அங்க அடிக்கப்படணும், நீ பாடுகளை அனுபவிக்கணும், நீ உயிரை விடணும், ரத்தம் சிந்தணும். அந்த பாடுகள்லாம் சொன்னாரு. அதை அவர் ஏற்றுக்கொண்டாரு. அதை நிறைவேற்றாம போல.
முடிவு வரைந்து நிறைவேற்றி எல்லாம் முடிந்தது என்று தான் சொன்னார். அல்லேலூயா. மாறினாரா? இல்ல. அவர் மாறிந்தார்னா நமக்கு பாவ மன்னிப்பு கிடைச்சிருக்காரு. அத போல ஒரு வாக்கு பண்ண புரட்டுவாய் நமக்கு இருக்கவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் மேலாக இது யாரு செய்வாங்க நீங்க யோசிக்கணும். பாத்தீங்க, வேதம் சொல்லுகிறது, உபாகம் 6 5வது வசனம் சொல்லுது, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அல்லேலூயா. என்ன சொல்ற பார்த்தீங்களா? இன்னைக்கு நிறைய பேர் பக்தி இருக்கு, பக்தி வேற, உண்மை வேற, அன்பு வேற. எப்பவுமே ஒரு தெய்வத்து மேல அன்பு வைக்கிறவங்க எதையும் செய்வாங்க, எதையும் செய்வாங்க. அன்பு. ஒரு தெய்வத்து மேல ரொம்ப அன்பு வச்சுட்டாங்கன்னா அந்த தெய்வத்துக்காக என்ன பண்ண செய்வோம். நீங்க பாத்தீங்க, ஒரு குறிப்பிட்ட கடவுளுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, சிறு பிள்ளைகளை என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தெய்வத்துடைய பேரை நான் சொல்ல விரும்பல, அந்த தெய்வத்து மேல உயிரை வச்சிருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தன் குழந்தைன்னு கூட பார்க்க மாட்டாங்க. அதை கூட ஒரு கொக்கி போட்டு சதியில தூக்கி போறது, அது ஒரு பொருத்தனை. என் பிள்ளை நான் இப்படி நானா செய்யறேன், நான் செய்யறேன், எனக்கு இந்த காரியம் நிறைவேறணும், நான் செய்யறேன் அப்படின்னு பொருத்தனை பண்ணிக்குவாங்க. பொருத்தனை பண்ண பிறகு மனம் மாற மாட்டாங்க. குழந்தைக்கு சின்ன அடிப்பட்டா கண்ணில் தண்ணி சாப்பிட மாட்டாங்க. ஆனா அந்த தெய்வத்துக்காக அந்த குழந்தை கூட என்ன பண்ணுவாங்க, வதைக்கிறதுக்கு அவங்க இடம் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன இருக்குது, முழு இருதயத்தோட அந்த தெய்வத்தை என்ன செய்யறாங்க, அவங்க அன்பு கூறுறாங்க. அத மாதிரி நம்ம ஏசப்பா மேல என்ன செய்யணும்னா, அன்பு கூறணும். பிரியமான உண்மையான அன்பு இருக்கணும். ஏதோ கடவுள், தெய்வம், ஏதோ ஆண்டவர், ஏதோ அந்த நேரத்துக்கு நம்ம கேட்டா இதெல்லாம் கிடைக்கும், அப்படி இல்லை. அன்பு கூறணும். முழு இருதயத்தோடு, முழு ஆத்மா, முழு அன்போடு அவர் அன்பு கூறுவாயாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்ப பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல அன்பு குரலுக்கு அவருக்கு விருப்பம் இல்லாத எந்த காரியத்தையுமே செய்ய மாட்டாங்க. செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப பாத்தீங்கன்னா, அந்த அன்பு அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சீங்கன்னா, அன்புனா எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒரு தவறை செஞ்சிடறாங்கன்னு வச்சுங்களேன், உடனே காவல்துறைக்கு என்ன செய்வாங்க, அந்த தப்பை அவங்க நம்மளை அரெஸ்ட் பண்ணுவாங்களோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, தப்பித்துக் கொள்ளும்படி என்ன பண்ணுவாங்க, எங்கேயாவது போய் மறைந்திருப்பாங்க. அது இல்லையா? என்ன செய்வாங்கன்னா, அந்த குற்றவாளியின் வீட்டில இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, போலீஸ் துறையில் இருக்கிறவங்க அந்த வீட்டில் இருக்கிற தாய், அந்த குற்றவாளியினுடைய தாயையோ தகப்பனையோ இல்லை அவருடைய வாலிப ஆண் பிள்ளைகள் இருந்த பிள்ளைகளையோ யாரையாவது என்ன பண்ணுவாங்க, பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஏன் பிடிச்சிட்டு போறாங்கன்னா, அவன் தப்பிச்சு இந்த காவல்துறைக்காக தப்பிட்டு ஓனாலும், ஐயோ நம்மளால நம்ம குடும்பத்தை பிடிச்சிட்டு போயிட்டாங்களே, ஐயோ எங்க அப்பா எங்க அம்மாவை பிடிச்சிட்டு போயிட்டாங்களே, ஐயோ என் மனைவியை கொண்டு போயிட்டாங்களே, ஐயோ என் பிள்ளைய கொண்டு போயிட்டாங்கன்றது என்ன பண்ணுவாங்க, அவங்க உடனே சரணடைஞ்சிருவாங்க. ஏன்னா அவங்க தன் உயிரை காத்தில் யார நம்ம அனுபவிச்சிருக்காங்கன்னா, தன் வீட்டார் மேல அனுபவிச்சிருக்கிறாங்க. ஐயோ நம்ம சரண்டர் ஆயிட்டா நமக்கு இந்த மாதிரி தண்டனை கிடைச்சுமே கூட அதை நினைக்க மாட்டாங்க. ஐயோ என்னால அவங்க என்னுடைய அம்மா மாட்டிக்கினாங்களே, ஐயோ என்னால எங்க அப்பா மாட்டிக்கினாருன்னு சொல்லிட்டு ஓடாந்துருவாங்க. அதுக்குத்தான் என்ன செய்வாங்க, போலீஸ் துறையில் இருக்கிறோம் அவங்கள பிடிப்பாங்க. யார் மேல ரொம்ப அனுபவிச்சு அவனை பிடிச்சின்னு போயிடுவாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்க சரண்டர் ஆயிடுவாங்க. அத மாதிரி நம்ம இயேசுவ மேல அன்பு வச்சிருந்தோம்னு வச்சுங்களேன், எந்த குற்றத்தையும் செய்யறதுக்கு நாம செய்ய மாட்டோம், துணிய மாட்டோம். அல்லேலூயா. அதான் இப்ப என்ன பாருங்க, நீங்க உபாகம புத்தகத்துல 13வது அதிகாரத்துல 3-4 வசனத்தை வாசிக்கிறேன். அந்த தீர்க்கதரிசியாகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவரை கேளாதிருப்பீர்களாக. அல்லேலூயா. நிறைய பேர் நீ கள்ள தீர்க்கதரிசிகள் என்ன செய்யறாங்க, எதையாவது சொல்றாங்க, அதெல்லாம் நீ கேட்காதேன்றார் ஆண்டவர். அந்த தீர்க்கதரிசி சொப்பனக்காரன். அல்லேலூயா. உன்னை குறிச்சு எனக்கு ஒரு கனவு வந்துச்சு அப்படி கூட சொல்லுவாங்க. ஆனா நீ என்ன செய்யாத, நீ கேளாதிருப்பாய். உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் நீ முழு இருதயத்தோடு உன் முழு ஆத்மன அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியபடிக்கு அவர் தேவனாய் கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். அல்லேலூயா. இப்ப நீங்க ஒரு காரியத்தை செய்யணும், ஆண்டவர் சொல்றார் செய்யலான்னு இருக்கும்போது யாராவது ஒருத்தர் என்ன பண்ண, கள்ளத்திற்கு தேசி என்ன பண்ணுவாங்க, ஐயோ அதெல்லாம் செய்யாத, நீ செஞ்சா உனக்கு தவறாயிடும், உனக்கு ஆபத்து வந்துடும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீ செய்யறியா செய்யலையான்றத ஆண்டவர் சோதிக்கும்படியாக அப்படி ஒரு காரியத்தை நமக்கு செயல்படுத்தும். அல்லேலூயா. இப்ப யோபு கிட்ட என்ன பண்ணார் ஆண்டவர்,
சாத்தானை வந்து போறதுக்கு என்ன பண்ணாருனாக்கா அவர் அலோவ் பண்ணார், அனுமதிச்சார். ஆனா சொல்லுவது என்ன சொன்னார், என் தாசனாகிய யோபனிடத்துல சென்றாயா? சாத்தானா பார்த்து கேட்கிறார். ஏன்னா அவன் என்ற மேல் அன்பு உள்ளவன். அவனை நீ மாற்றவே முடியும், யார் வேணா மாத்திடலாம், அவன் இருதயத்தை என்ன செய்ய உன்னால மாற்ற முடியாது. அந்த நம்பிக்கை ஏசப்பாக்கு நம்ம மேல வந்துச்சுன்னு வச்சுங்களேன், உங்களை வந்து எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார். பூமி தன் பலனை கொடுக்கும். நீங்கள் கொடுக்கப்பட்ட தேசத்துல, நீங்க கொடுக்கப்பட்ட இடத்துல, நீங்க கொடுக்கப்பட்ட வீட்டிலே நீங்க எப்படி இருப்பீங்க? சுகமாய் தங்கி இருப்பீர்கள். அப்ப அந்த சர்டிபிகேட்டை நம்ம வாங்கணும். ஏசப்பா சர்டிபிகேட் வாங்கினார். என்ன வாங்கினாரு? இதோ என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். நீங்க யாருக்கு பிரியமா நடந்துக்கிறதோ எல்லாமே வேஸ்ட் தான். அல்லேலூயா. அதான் ஃபாதர் பெக்மான்ஸ் ஒரு ஊழியக்காரர் பாடினார், உறவு பாசம் எல்லாம் குப்பை. நீங்க யாருக்கு வேணா சந்தோஷமா அவங்களுக்கு திருப்தியா நீங்க வாழ்ந்து காட்டலாம், ஆனா அது பிரயோஜனம் இல்லை. பிரியமான யாருக்கு நீங்க பிரியமா இருக்கணும்னா ஏசப்பா ஒருத்தருக்கு நீங்க பிரியமா இருக்கணும். அல்லேலூயா. அந்த பிரியா நீங்க அவரை பிரியப்படுத்தீங்க, பிரியமா வாழ்ந்துட்டீங்கன்னா உங்களோட கூட இந்த ஆசீர்வாதம் போயிடாது. உங்க பிள்ளைகளுக்கு, உங்க குடும்பத்தாருக்கு, உங்க தாய்க்கு, தகப்பனுக்கு, ஏன் 1000 தலைமுறை வரைக்கும் அது ஆசீர்வாதமா இருக்கும். அந்த ஒரு ஆள் மனம் திரும்பி இயேசுவை பிரியப்படுத்துகிறதுனால. அப்போ நம்ம யார் யாரோ எதுக்கெல்லாம் தங்களை என்ன செய்ய அர்ப்பணிக்கிறாங்க. அல்லேலூயா. உயிரே கொடுக்குறாங்க. ஏன் நம்ம ஏசப்பாவுக்காக ஒரு வைராக்கியமா மாறக்கூடாது? ஏசப்பாவுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியக்கூடாது. 4வது வசனம் சொல்லுது பாருங்க. அதுல அந்த உபாகமம் 13 நீங்கள் தேவனாய் கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகள் கை கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றிக் கொள்வீர்களாக. பற்றிக்கொள்வா அப்படியே விடாதீங்கன்றார். அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம். ஏசப்பாவோட அன்பு கூறுவர்களுக்கு என் பாவங்களுக்கு தன்னையே அவர் என்ன பண்ணாரு? பலியா கொடுத்தார். இதை விட என்னங்க அவர் அர்ப்பணித்தார். அல்லேலூயா. நம்மை மீட்கும் பொருளாக அவர் தன்னுடைய ஜீவனை என்ன செஞ்சாரா? கொடுத்தாரா பிரியமானவர்களே. அல்லேலூயா. அப்ப எல்லாவற்றையும் அவர் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஏன்னா எனக்காக என்ன பண்ணாரு? ஜீவனையே கொடுத்துருக்கார். எங்க அப்பா எனக்காக உயிரையே கொடுத்திருக்கிறார் சிலுவையில். எனக்காக அடிக்கப்பட்டு மரித்தார். கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தினார். அப்படி சரீரத்திற்கு தண்ணீர் வந்தது என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே. அல்லேலூயா. அப்படி இருக்கிறபடினால நல்லா தெரிஞ்சுங்க, நீங்க ஆண்டவர் நமக்காக உயிரே கொடுத்தவர். அவருக்காக நம்ம எதெல்லாம் செய்யக்கூடாது யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. ஜீவனை கொடுத்து நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவர். அதே போல நாமளும் அவருக்கு உண்மையா இருக்கணும் பிரியமானது. அல்லேலூயா. நியமம் அது நியமம்னா சித்தம், அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றது தான். அன்பு உள்ளவங்க கரெக்டா அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற பாருங்க. யோவான் 3:14 சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ. விசுவாசம் தான் என்ன அர்த்தம் தெரியும்? உண்மை. யார் ஏசப்பாக்கு உண்மையா இருக்கிறானோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நம்ம அவருக்கு உயிரா அவருக்கு உண்மையா வாழ்ந்துட்டோம்னா நமக்கு எங்க பேர் எழுதப்படுதுன்னா ஜீவ புத்தகத்துல, நம்முடைய புத்தகத்துல பேர் எழுதப்படுகிறது. இதை விட ஸ்லாக்கி என்னங்க? அல்லேலூயா. நம்ம என்ன கூடுதல் ஏசப்பா சீக்கிரம் வாங்க அப்படிதான் சொல்லுவோம். ஏன்னா இதை விட பெஸ்டான இடத்துக்கு நம்ம போகிறோம். தாயின் கர்மம் நம்ம நிரந்தரம் இல்லை. இந்த பூமியே நமக்கு நிரந்தரம் கிடையாது. ஆனா நிரந்தரமா நம்ம வாழக்கூடிய சந்தோஷமான ஒரு இடம் இருக்குதுன்னு சொன்னா அது என்ன? பரதேசி. அதுக்கு அடுத்தது அந்த நியாயத்தீர்ப்பு நாட்டிலே நாம் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும். தேவனோடு கூட ஒருமித்து வாசம் பண்ணும். அல்லேலூயா. அப்ப நாம எப்படி இருக்கணும்? கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும். அதான் விசுவாசம். விசுவாசம் என்பது உண்மை. நம்பிக்கிறது வேற. நம்பிக்கைன்னா அவர் ஏசப்பான்னு ஒருத்தர் இருக்கிறான்றது நான் நம்புறேன், நம்புறது வேற, விசுவாசமா இருக்கிறது வேற. அல்லேலூயா. நிறைய பேர் நம்புவாங்க, ஆனா அவருக்கு உண்மையா இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. ஏசு இருக்கிறாரு, உயிரோடு இருக்கிறாருங்க, நான் எப்பவுமே அவரை தாங்க நினைச்சு நிற்கிறேன் அப்படின்வாங்க. ஆனா அவருடைய சித்தத்தின்படி வாழ்வாங்களான்னு பார்த்தீங்கன்னா இருக்க மாட்டாங்க. அவருடைய விருப்பத்தின்படி வாழ்வாங்களான்னு இருக்க மாட்டாங்க. அவர் கட்டளை கீழ்ப்படிவாங்களா? கீழ்ப்படிய மாட்டாங்க. அவருடைய நினைவுகளை கை கொள்வாங்களா? கை கொள்ள மாட்டாங்க. அல்லேலூயா. அதான் உண்மை. சங்கீதக்காரர் சொல்றான் 15 முதல் 2 வருஷம், கர்த்தாவே யார் உன்னுடைய கூடாரத்திலே தங்குவான், யார் உன்னுடைய பரிசுத்த ஸ்தலத்திலே வாசம் பண்ணுவான்? கேட்டுட்டு உத்தமனாய் நடக்கணும். அல்லேலூயா. மெயினா ஃபர்ஸ்ட் கேட்கறதுன்னா உண்மை.
அதுக்கப்புறம் தான் நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவர். அல்லேலூயா. அவருடைய நீதியை நிறைவேற்றுறது பெருசு இல்லை. நீதியை நிறைவேற்றுறதுன்னா என்னது? எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்றதுதான் நீதி அவருக்கு. அல்லேலூயா. எல்லாருக்கும் எவன் ஒரு மனுஷன் மத்தியில் என்னை குறித்து அறிக்கை செய்கிறானோ அவனையே நான் பிதாவின் மத்தியில் அறிக்கை செய்வேன். அது நீதி. ஆனா நீதியை நிறைவேற்றுறதோ மனதார சத்தியத்தை பேசுறதுலாம் அதுதான் ரெண்டாவது தான். ஃபர்ஸ்ட் தேவை என்னன்னா உத்தமம். நான் சொல்றேன் மற்றவங்களுக்கு, நான் செய்யறேனா அதை பார்க்கணும். அது யார் பார்ப்பாங்கன்னா உண்மையாய் கர்த்தரிடத்தை முழு இதயத்தோடு தேடுகிறவர்கள் அவருக்கு பயந்து வாழ தங்களை ஒப்பு கொடுப்பார். அல்லேலூயா. கடைசியா ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். சங்கீத 3:5 அவன் தன் நாவினாலே, பாருங்க, அப்படிப்பட்டவன் என்ன செய்ய மாட்டான்? நாவினாலே புறம் கூற மாட்டான். தன் தோழனுக்கு தீங்கு செய்ய மாட்டான். தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை அவன் எடுக்க மாட்டான். சில பார்த்தீங்கன்னா யாரையா பத்தி சொல்லிட்டா போதும், அவங்ககிட்ட 1 மணி நேரம் உட்காந்து பேசின்னு இருப்பாங்க. அல்லேலூயா. ஏன்னா அவங்க வீட்டு விஷயத்தெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும்னு அந்த எண்ணம் நமக்கு வரவே கூடாது. யார் வீட்டில் எது நடந்தா நமக்கு என்ன வந்துச்சு? அல்லேலூயா. அப்படி யாரை பத்தியாவது தீர்ப்பான செய்தி கிடைக்குமா? ஆனால் தான் நிறைய பேர் என்ன பார்ப்பாங்க? சீரியல் பார்ப்பாங்க. சீரியல் என்ன கிடைக்கும்? இதை மாதிரி குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள்லாம் எடுத்து கொடுப்பான். இல்லாத பொல்லாததான் அதெல்லாம் ரொம்ப ஆசையா பார்க்கறதுக்கு தான் சீரியல் என்ன பண்ணுவாங்க? கரெக்ட் டைம் போய் உட்காந்து அதை கண்டினியூ பண்ணுவாங்க. அல்லேலூயா. அப்படிலாம் நம்ம இருக்கவே கூடாது. யார் வீட்டில் எப்படியா நம்ம வீட்டில் நம்ம இருக்கிறோமே, நம்மகிட்ட எவ்வளோ இருக்குது தப்பு? அல்லேலூயா. அப்போ நல்லா கேட்டுக்கணும். தீர்ப்பான பேச்சுகளை என்ன செய்ய எடுக்க மாட்டான். ஆகாதவன் தன் பார்வைக்கு தீர்ப்பான். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களையோ அவன் கனம் பண்ணுகிறான். அல்லேலூயா. கர்த்தரோட கூட இருக்கொள்ளுங்க. ஒருமித்து வாசம் பண்ணவர்களே அவன் என்ன செய்வான்? மதிப்பு கொடுக்கணும். ஊழியக்காரன் என்ன செய்வான்? மதிப்பான். ஆணையிட்டதுல தனக்கு நஷ்டமே வந்தாலும் அது தவறாம இருக்கும். வாக்கு கொடுத்த பிறகு அந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுவான். தனக்கு நஷ்டமே வந்தாலும் சரி, நான் சொல்லிட்டேன், நான் செஞ்சிடுவேன். அதனால எனக்கு நான் சொல்லக்கூடாது, நான் சொல்லியிருக்க கூடாது, சொல்லிட்டேன். இப்போ அவங்க நம்பிட்டாங்க. அவங்க என்ன எதிர்பார்த்துன்னு இருப்பாங்க. எனக்கு நஷ்டம் வருதுனால நான் செய்ய மாட்டேன்னா அவங்க கஷ்டப்படுவாங்க. அந்த எண்ணம் நமக்கு வரணும். அல்லேலூயா. அதே நேரத்தில் பணத்தை என்ன செய்யக்கூடாதான்? வட்டிக்கு கொடுக்கூடாது. குற்றமில்லாதவருக்கு விரோதமாய் பரிதானம் வாங்கக்கூடாது. இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. தெரியுமான்ல? அந்த செய்தியை பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஸ்பீடா நான் சொல்லிட்டு வரேன். நீங்க உட்கார்ந்து தியானிச்சு பார்த்தீங்கன்னா இது எடுக்கணும்னா அது அவ்வளவு சுலபமான ஒரு செய்தி கிடையாது. நீங்க வீட்டில் கூட வாசிச்சு பாருங்க. உபாகம் 27:10 வசனம் சொல்லுது, ஆகையால் நீ உன் தேவனாய் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து இன்று நான் உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனையின்படியும் அவருடைய கட்டளைப்படி செய்வாயாக என்றான். மோசே சொல்றான். சொல்லிட்டு அவ என்னென்ன செய்யக்கூடாதுன்றத இந்த 14வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அவர் கரெக்டா சொல்லிடுவான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தகப்பன தாய் என்ன செய்யக்கூடாது? தூஷிக்க கூடாது. மற்றவனுடைய இடத்தை என்ன செய்யக்கூடாது? நம்ம அபகரிச்சுக்க கூடாது. பவுண்டரியில் என்ன பண்ணுவாங்க? சிலர் 1 இன்ச்சு 2 இன்ச்சு 1 இன்ச்சுன்னு ஈத்து கட்டிக்குவாங்க. அதெல்லாம் கட்டக்கூடாது. குருடனுக்கு வழி தப்பா சொல்லி கொடுக்கூடாது. இயேசு அறியாம வராங்களா, அவங்களுக்கு உண்மையான சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கணும். தவறான டாக்டரினை அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுக்க கூடாது. அதே போல பரதேசி, திக்கற்றவர்கள், விதவைகள் இவங்களெல்லாம் என்ன செய்யக்கூடாது? நம்ம அவங்களை துன்புறுத்தக்கூடாது. அவங்களுக்கு விரோதமாக நம்ம என்ன செய்யக்கூடாது? நியாயத்தை புரட்டி பேசி அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தா ஆண்டருக்கு பிரியம் இருக்காது. பிரியமான அல்லேலூயா. கர்த்தர் தகப்பனுடைய நிறைய காரியம் இருக்குது. அதை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக 26வது வசனம் சொல்றார், இந்த நியாயபரமான வார்த்தைகளை எல்லாம் கை கொண்டு நடவாதவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லோரும் ஆமேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு இந்த வார்த்தைக்கு நீங்க என்ன கொடுக்கணும்? ஆமேன் ஆண்டவரே, இனி நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு நீங்க பொருத்தனை செஞ்சிட்டீங்கன்னா, நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா ஆண்டவர் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். நீங்க தண்ணியில ஞானஸ்தானம் வாங்க தேவையில்லை. அக்னினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களை அபிஷேகம் பண்ணுவார். பிரியமான ஜெபம் பண்ணலாமா? அன்பு மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் நல்ல பரலோக பிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற போது பிள்ளைகள் ஹல்லேலூயா உமக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. உமது கட்டளைக்கு கீழ்ப்படையும். உமது நியமங்கள் உமது சித்தத்தின்படி அவங்க செய்யணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உமக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் அவங்க துணிஞ்சு செய்யக்கூடாது. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொன்னீங்களே, இது தீமையான காரியம் என்று அவர் அறிந்திருப்பார்களே. ஆனால் ஐயோ, என் இயேசப்பா எனக்காக ஜீவனை கொடுத்தாரே, ஹல்லேலூயா,
நான் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும், எனக்காக அவர் அடிக்கப்பட்டாரே என்ற எண்ணத்தோடு அவருக்கு மிஞ்சி தவறுகளை செய்ய துணியக்கூடாது. அப்படியா நீ செய்ய போற கிருபைக்காக நன்றி. செய்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு இடத்தில் இருக்கிற பிள்ளைகளை நீ தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாகவும், ஆண்டவரே இந்த இயற்கை சீற்றும் அவர்களை சேதப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளும்படியாகவும் நான் செபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசனர் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.